காலம் மாறிக்கிட்டு இருக்கனாச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா காணாம போயிடும். பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உழைக்க மணி டசன் சார். டேவிட், உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானதுதான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறோம்னு தோணுது. ஆசை இல்லைன்னாச்சு பசி. பேரன்பும் நம்பிக்கையும் கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். நம்மளுடைய சேனலில் உங்களெல்லாம் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி 5ஆம் தேதி 10வது மாதம் 2024 காருண்யா 674 ட்ரா நம்பர். அதுக்குரிய ரிசல்ட் என்ன, சைபர் 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டாக வந்துருச்சு. சரி, நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 437 கொடுத்துருந்தேன், 019. ஏபிசி சிங்கிள் சார்ட்டில் சப்போர்ட் நம்பரில் 464 957 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா A4Dயில் வந்து 70 24 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் கொடுத்துருந்தோம். 0019 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. 0019 அப்படின்னா ஏ போர்டில் 0 வந்துருக்குது, பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் மட்டும்தான் இதில் நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப முக்கியமான நம்பரை நம்ம குரூப்பில் எடுத்து கொடுத்துருந்தோம். அதுவும் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப பார்த்திங்கன்னா கவலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன குரூப்பில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 486 286 276 525 390 அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். இதில் 390, ஆனால் வந்து இந்த 766. அதே மாதிரி 4Dயில் எனக்கு முக்கியமான செட்டாக இன்றைக்கி 84 86 82 86 82 76. ஒன்று 86 வரலாம், இல்லை 76 வரலாம், இல்லை 84 76 வரலாம், இல்லை 85 25 வரலான்னு சொல்லிட்டு கணிப்பில் இருந்துச்சு. ஏபி அதே மாதிரி தான் நம்ம அதில் பிரித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2:30 மணி 2:40 எனக்கு வந்து 529 968 என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. அதில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு 9 அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆள் போட பொறுத்த வரைக்கும் 6 7 நான் கொடுத்துருந்தேன். இதான் இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்புகள். இதுலேயும் பிடிச்சிடலாம், நேற்று மாதிரியே ஒரு 3 போர்டுக்கு இன்றைக்கி 4 போர்டு தூக்கிடலான்னு நினச்சேன். ஆனால் எதிர்பாராத விதமாக இப்படியே வந்துட்டிங்களே சேகர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு ரிசல்ட்டாக இன்றைக்கி வந்துருச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து என்னை நம்பி நீங்கள் வந்து இன்றைக்கி நிறையா நண்பர்கள் இன்றைக்கி வந்து எனக்கு ஜிபே அனுப்பி எனக்கு நம்பர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன வேதனையும் வருத்தமும் எனக்கு இருக்குது. அவங்கள்ட்டே நான் திரும்பி சொன்னேன், இன்றைக்கி நான் கொடுத்த கணிப்பில் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இருந்தாலும் அந்த விடாப்பிடியான வெற்றி தோல்வி என்பது சகஜம். இருந்தாலும் நேற்று வந்த வெற்றி, சரி இன்றைக்கி ஒரு 2 போர்டாச்சும் வந்துடும், ஒரு 3 போர்டாச்சும் உட்காந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் எடுத்து கொடுத்தேன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் நிறையா நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு சின்ன ஏமாற்றம் இன்றைக்கி வரலையே அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் அந்த இன்றைக்கி அடைஞ்ச வருத்தமும் இன்றைக்கி அடைஞ்ச லாஸும் நாளைக்கு அதை ஈடுகட்டுற அளவுக்கு என்னுடைய கணிப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா தினசரி கணிப்புகள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குன்னு. உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவை தயவுசெய்து கொடுங்க. கண்டிப்பாக நேற்று ஒரு போர்டில் தான் மிஸ் ஆனிச்சு. ஆனால் அதுக்கு என்னுடைய முயற்சிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படியாச்சும் ஒரு 3-4 போர்டு எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிற என்னோடய டார்கெட்டே இதுதான். என்னோடய டார்கெட் 2 போர்டுக்கு 2Dயே கிடையாது. அதனால தான் நம்ம கெஸ்ஸிங்கில் முக்கியமாக 3Dயும் 4Dயும் மட்டும்தான் கொடுக்குறோம். அதே மாதிரி விட்டதை பிடிச்சிருவோம் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா? 6ஆம் தேதி 10வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 671 அந்த ட்ரா தான் நாளைக்கு அக்ஷயா தான் வரப்போகுது. எப்படி இதுக்கு கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் போன மாதம் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ண தேவையே இல்லை. இப்போ கரண்ட்டில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு இந்த 4 நாளாக வச்சு பார்த்தாலே தெரியும். 50 43 64 64 53 68 52 00 19 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இப்போ இந்த மாதிரி 00 19 இந்த மாதிரி 0வும் 9 1 அப்படியே வரிசை கட்டி வந்தால் இதுக்கு
ஒரு முக்கியமான கணிப்பாக எப்படி இருக்கும், அதாவது இப்போதைக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்தா 0019 இதில் டி போர்டில் 5 6 அடுத்த நாள் 6 அப்புறமேல 0, இதில் ஏ போர்டில் 0 4 8 0. ஓகே, இதில் 4 5 5 1, இங்கே 5 6 6 0, இங்கே 4 5 5 1, இங்கே 3 3 2 9. அப்படிங்கும்போது இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கையில் 5க்கு அப்புறம் 6 6 0, 4க்கு அப்புறம் 5 5 5 1, இதுக்கு சம்மந்தம் இருக்குங்களா? லைட்டாக சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக வேண்டாம், நிறையாவே இருக்குது. 6 6 0 5 5 1, இதில் ப்ளஸ்ஸு, இதில் அப்படியே சேம் தான். 6க்கு 6, இதில் 1 5க்கு 5 1, இங்கே 0, இங்கே 3 அப்புறம் 3 அப்புறம் 2 அப்புறம் 9. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 0 4 8 0. ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கையில் என்னோடய கணிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 1க்கு வாய்ப்பு இருக்குது. 0 0 19 1க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஏ போர்டில் 1, பி போர்டில் 6, சி போர்டில் 1, 161 அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான செட்டாக என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 161 நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா 4 8 0க்கு அப்புறம் இங்கே 1 வரலாம், இங்கே 4 5 1க்கு அப்புறம் 6 வரலாம், இங்கே 3 2 9க்கு அப்புறம் 1 வரலாம். அப்படி கணக்கு பண்ணால் 161 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு சப்போர்ட் நம்பராக 865 ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 8 6 5 அப்படின்னு இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே ரிவர்ஸாக மாறி திருப்பி 808 5 1 6 2 9 5 அப்படி சொல்லிட்டு 865 வரலாம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக 532 4 8 0க்கு அப்புறம் 5 5 1க்கு அப்புறம் 3 3 2 9 2 அப்படி சொல்லிட்டு 532 அப்படின்னா வரலாம். இது சப்போர்ட் நம்பர் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. இது இப்போதைக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிற கெஸ்ஸிங் இது தான். நான் வழக்கம் போல் இதில் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது நாளைக்கு எப்படி நம்மளுக்கு 1:30 மணி 1 மணி டியரு 1:30 மணி குயின் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கு இன்னமும் திரும்ப வருத்தமாகவே இருக்குது. பரவாயில்ல. சரி, 4D சிங்கிள் செட்டில் 65 35 எப்படின்னா 5 6 6 0 6 0 4 8 0 5 4 5 5 1 3 3 3 2 9 5 65 35 அப்படி சொல்லிட்டு 4Dயில் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. நாளைக்கான டபுள்ஸ் கன்ஃபார்ம், ஏசியில் டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் தான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. இது இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது மட்டும்தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு நேற்று ஒரு 3 போர்டு வெற்றி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சின்ன வருத்தம் இல்லை, ரொம்ப பெரிய வருத்தமாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் நம்பி நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்குறாங்கும்போது அவங்களுக்கு ஒரு வின்னிங் கிடைக்கலையே அப்படின்னு நான் இன்றைக்கி வருத்தப்படுறது. அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக நாளைக்கு அதுக்குரிய வெற்றியை நான் எடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்மேல் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1:30 மணிக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் செட் அனுப்பிவிடுவேன். டியரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 மணிக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில் போகிற காரணத்தினால நாளைக்கு 1 மணி டியருக்கு மட்டும் என்னால் அனுப்ப முடியாது. நான் 6 மணி 8 மணி அனுப்புகிறேன். இன்றைக்கே கொஞ்சம் வெளியில் போனதுனால என்னால் 8 மணி கெஸ்ஸிங் அனுப்ப முடியல. அதனால் அந்த நம்பர்களுக்கும் என்னுடைய சாரியை சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில் போனதுனால என்னால் எடுக்க முடியல. நண்பர்களே கோச்சுக்காதீங்க. நாளைக்கு 1 மணி டியர் எடுக்க முடியாது, கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகள் இருக்கிறதுனால 6 மணி டியர் 8 மணி டியர் அனுப்புகிறேன். எந்த நண்பர்களுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு 70 ரூபா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிபே பண்ணி, விருப்பம் இருந்தால் மட்டும் நான் யாரையும் கம்பல் பண்ணல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெற்றிக்கான என்னென்ன பண்ணணுமோ எல்லா இதுவும் நான் என்னால் முடிஞ்சதை நான் சிறப்பாக பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறது இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா?
ஏன்னா இன்றைக்கி வெற்றி தோல்வி இன்றைக்கி ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது அப்படிங்கிறது இல்லை, அப்படின்னு அலட்சியமாக இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம். இருந்தாலும் பரவாயில்ல. திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நான் யாரையுமே கம்பல் பண்ணல. இந்த நம்பருக்கு நீங்கள் நாளைக்கு 1:30 மணி அந்த டைமில் ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு செட்ஸ் அனுப்பிவிட்றேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த செட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். டியர் 6 மணி 8 மணி மட்டும் நாளைக்கு ஃப்ரீ. அது வந்து நம்ம அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் வெற்றி கொஞ்சம் நலிவிடுச்சு, பரவாயில்ல. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. அந்த நம்பிக்கை இருந்தால் மேன்மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெற்றி தோல்வி என்பது சகஜமான விஷயம். இருந்தாலும் ஒரு நண்பர் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. இருந்தாலும் பரவாயில்ல நண்பா, நான் இதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் ஒரு 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 சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நான் வந்து அனுப்பிவிட்டேன். பரவாயில்ல. நாளைக்கு அதாவது சிங்கம் வந்து அமைதியாக அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு பாயும்ல, அந்த மாதிரி நாளைக்கு பாயும் புலி மாதிரி ஒரு வெற்றியை எடுத்து கொடுத்துருவோம். கவலைப்படாதீங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு தேவைப்பட்ட நண்பர்கள் மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது அமௌண்ட் 70 ரூபா அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். விருப்பம் வந்தால் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிவிடுங்க. ஆனால் வெற்றியை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன், அது மட்டும் நான் கேரண்டி. ஏன்னா இது எனக்கு வந்து பெரிய சவாலான விஷயம். கண்டிப்பாக அந்த வெற்றியை வந்து நான் எடுத்து கொடுக்காம விட மாட்டேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். இன்பமே சூழுக நம்ம எல்லோரும் பாலுக அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெற்றி தோல்வி சகஜம், இருந்தாலும் வெற்றியை நோக்கி நமது பயணம் முக்கியமான பயணமாக நடக்கும். ஒரு நல்ல வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.